ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா காடை வறுவல் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா காடையை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டிட்டு காடையை போட்டு அதில் நல்லா பரட்டி ஒரு அரை மணி நேரம் பக்கம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அதை வறுத்து எடுத்துடலாம். ஒரு சைடு ஃபுல்லாக போட்டிங்கன்னா அதில் ஒரு 5 நிமிஷம், இந்த சைடு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காடை ஃப்ரை ரெடி ஆயிரும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரசம், காடை ஃப்ரை, சாப்பாடு தான். வாங்க சாப்பிட்லாம். இதை மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம எல்லா மசாலாமே வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது தான், எதுவுமே நம்ம செஞ்சது கிடையாது. கடையில் வாங்கின மசாலா வச்சு நாங்கள் பரட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் மசாலா இருந்தது, அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம் குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நான்வெஜ் மாதிரியே இருந்துச்சு. அந்த மசாலாவில் பரட்டி உருளைக்கிழங்கு பொரிய அந்த வறுக்கும் போது சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.